हालेलुया। ஹல்லேலூயா. प्रभु यीशु मसीह और उनके पवित्र नाम को धन्यवाद हो। இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். प्रभु ने हम सबको चुना है। கர்த்தர் நம்ம எல்லாரையுமே தெரிந்து கொண்டார். भले ही कोई कोई कारणों के वजह से, दुनिया की बातों के वजह से हम प्रभु के अंदर आए हैं, ஏதோ ஒரு காரணத்தினால நாம் எப்படியோ கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம். पर परमेश्वर ने हमें केवल उस कारणों के लिए केवल नहीं चुना है, ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு சில காரியங்களுக்காக நம்ம தெரிந்து கொள்ளல. पर हमें हमेशा उसके साथ रखना वो चाहता है। நாம் எப்பொழுதுமே அவரோடு இருக்கும்படி நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். वो स्वर्ग में हमें लेके जाना चाहता है। பரலோகத்துக்கு நம்மளை எல்லாரும் கொண்டு போகும்படியாக நம்ம தெரிந்து கொண்டார். हालेलुया। ஹல்லேலூயா. उस बातों पे ही आज हम ध्यान करेंगे। அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். क्या हमें हकीकत में क्या सुनना चाहिए। இப்பொழுது நாம் எதை நாம் கவனிக்க வேண்டும்? पढ़ेंगे मत्ती का सुसमाचार की மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11वां अध्याय 11வது அதிகாரம் 15 वचन। 15வது வசனம். மத்தேயு 11:15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். जिसके सुनने के कान हो वह सुन ले। हालेलुया। ஹல்லேலூயா. ये वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள இயேசுப்பா, உம்முடைய சமூகத்துக்கு நன்றி சொல்கிறோம். ये वचन को समझने के लिए हमें मदद कीजिए प्रभु। இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். पर मैं हमारे शरीर में जो सारे अंग है वो आपको धन्यवाद करता है எங்களுடைய परमेश्वर। சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவம் கூட உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். इस वचन को सुनने के लिए हमारे कान को आप खोल दीजिए எங்களுடைய காதுகளையும் உடைய வசனத்தை புரிந்து கொள்ள திறக்கும்படி கேட்கிறோம். और मेरे हृदय प्रभु उसे स्वीकारने के लिए, वो स्वीकारने के समान बना எங்களுடைய दीजिए। இருதயம் கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். हम आपके साथ रहना चाहते हैं प्रभु। நாங்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறோம். ये प्रार्थना, ये वचन के द्वारा हर एक को आशीष कीजिए। இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते இயேசுவினுடைய நாமத்தினால பிதாவே. हैं। आमीन। ஆமென். हालेलुया। ஹல்லேலூயா. हमारे इंसान को परमेश्वर ने एक 5 प्रकार के सेंस को दिया है। நம்ம ஒவ்வொருவருக்குமே 5 விதமான புலன்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். वो सब परमेश्वर ने हमारे अंदर इसलिए दिया ताकि हम उसके द्वारा प्रभु को धन्यवाद करना அது है। மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். हमारा हर एक शरीर का अंग प्रभु को धन्यवाद करना है। நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். उसीलिए प्रभु ने हमें वो सारी बातों को ஆகவே दिया है। கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சரீரத்தில் வைத்திருக்கிறார். वचन में देखेंगे तो प्रभु कहता है तुम्हारी आंखें जो है वो तुम्हारे शरीर का एक उजाला है, ऐसा कहता है। ஆண்டவர் சொல்கிறார், கண்ணை பற்றி சொல்லும்போது கண்ணு தான் உன்னுடைய சரீரத்துக்கு வெளிச்சம் விளக்கு என்று. हालेलुया। वैसे ही आज हम कान के बारे में देखने वाले ஆனால் हैं। இன்றைக்கு நம்ம அந்த காதை குறித்து பார்க்க போகிறோம். कान जो है बहुत जरूरी है। காது நமக்கு ரொம்ப முக்கியமானது. जिनको सुनने नहीं होता है वो समझ सकते हैं उस तकलीफ को। ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் காதினால் கேட்க முடியும். नहीं, जिसको कान सुनने नहीं आता है, अच्छा, ஒரு சிலருக்கு காதே கேட்காது. उनको इस दुनिया में जीना बहुत मुश्किल होता है। அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான். क्योंकि कान क्या करता है, हमें एक दूसरे से बात करने के लिए वो मिलाता है। காது நாம் மற்றவருடைய சத்தங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. अगर जिसका कान नहीं है वो इस दुनिया में जीना बहुत मुश्किल है। யாருக்கெல்லாம் காது கேட்கவில்லையோ அவங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். मैं एक जगह में एसी के काम के लिए गया था। நான் ஒரு வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். एक छोटा सा ऑफिस में, ஒரு சின்ன ஆபீஸ் அது. और उस ऑफिस में वो जो सर है बहुत अच्छा व्यक्ति है। அந்த ஆபீஸ் சரியாதா இருந்தாலும் அதனுடைய ஓனர் அது மிகவும் நல்லவரா இருக்கிறார். वो उनको मैंने देखा, उनका स्वभाव है ना, वो दूसरे को तकलीफ देने के लिए सोचता ही नहीं है। जितना हो सके तकलीफ को अपने तरफ ले लेता है। அவருடைய சுபாவம் என்னன்னா, நம்மளால மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கிடணும். अभी मैं उसका एक घर में एसी का सर्विस करने गया, அவருடைய வீட்டில் நான் ஏசி சர்வீஸ் பண்ண போயிருக்கும்போது तो वो जो धूल उड़ेगा तो ऐसा कहते वो बोलते नहीं नहीं आप मेरे घर के अंदर करो, बाहर करेंगे तो बाजू में जाएगा। ऐसा करके वो
जो दूसरों को क्षण भर में भी तकलीफ देना पसंद ஏசியில் नहीं உள்ள करता। தூசியெல்லாம் நம்ம அடிச்சு போடும்போது அது மற்ற வீட்டுக்கு போகக்கூடாது, அது என் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு. ऐसा व्यक्ति है அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் और உள்ளவர். उस व्यक्ति के पास 2-3 व्यक्ति लोग काम करते हैं। அவருடைய கையில 2-3 பேர் வேலை செய்யறாங்க. वो इंश्योरेंस का, मेडिक्लेम का, ये सब पेपर वर्क का काम करता है। இன்சூரன்ஸுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறார். उनके इधर मैंने एक व्यक्ति को देखा था, அவங்களுக்குள்ள ஒரு ஆளை பார்த்தேன். वो व्यक्ति ना सुन सकता है न बातें कर सकता है। அவருக்கு பேசவும் தெரியாது, கேட்கவும் செய்யாது. जब मैंने उस व्यक्ति को देखा मेरे मन में एक आश्चर्य हुआ, அவனை பார்த்து எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியமா இருந்தது. क्योंकि आज के तारीख में कोई भी ऐसा व्यक्ति को काम पे नहीं रखता है। இன்னைக்குள்ள காலத்துல அப்படிப்பட்ட ஜனங்களை யாரும் வேலைக்கு வைக்கிறது अगर கிடையாது. कोई आदमी हमें नौकरी में रखना चाहता है तो हमारे काबिलियत, हमारी पढ़ाई, हमारे बातचीत का तरीका, सब बहुत सारे बातों को देखते இன்னைக்கு हैं। வேலைக்கு போனோம்னா நம்மளுடைய படிப்பு, நம்முடைய நடவடை எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. पर ये व्यक्ति ना बोल सकता है ना सुन सकता है, परंतु उस सर ने उसको जो है नौकरी पे रखा ஆனா है। இவனுக்கு பேசவே முடியாது, கேட்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு வேலைக்கு ये வைத்திருக்கிறார். बहुत बड़ी बात है, இது ஒரு மிகவும் உண்மையிலே ஒரு பெரிய காரியம். क्योंकि ऐसा कोई नहीं करता है। அப்படிப்பட்ட காரியத்தை யாரும் செய்கிறது இல்ல. तो इस दुनिया में कान जो है सुनता है, तो आज हम प्रभु को उसके लिए धन्यवाद करना है। நம்முடைய காதுகள் எல்லாம் தெளிவா கேட்கறதுனால நாம் உண்மையிலேயே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. एक जब बच्चा जन्म लेता है ஒரு குழந்தை பிறந்த உடனே उसको कान सुनाई देता है, முதலாவது அது காது கேட்கிறது, वो बात भी कर सकता है। அது பேசவே முடியும். पर जब पैदा होते ही एक 3-4 महीने तक वो ना बात कर पाएगा ना बराबर वो अपने बातों को, हमारी बातों को समझ सकता है। ஆனா ஒரு 4 மாசம் வரைக்கும் நம்முடைய சத்தத்தை அது புரிய முடியாது, அது பேசவே முடியாது. परंतु हम उसके इशारे को समझते हैं, उसके रोने को समझ के उसको जो जरूरत है वो बातों को देते रहते हैं। ஆனால் அவனுடைய பார்வை, அந்த குழந்தையோட சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம புரிந்து அந்த பிள்ளைகிட்ட நடந்து கொள்கிறோம். उनके जो भी जरूरत है उस बातों को हम देते அந்த हैं। பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்கிறோம். एक बार क्या होता है, एक आदमी और औरत जिनको कान सुनने नहीं आता और बातें नहीं कर सकते हैं, ஒரு முறை பார்த்து ஒரு ஆளுக்கு காது கேட்கவும் செய்யாது, பேசவே முடியாது. उनका शादी हो जाता है அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு और दोनों का वही है, दोनों ना सुन सकते हैं ना बातें कर सकते ரெண்டு हैं। பேருக்குமே ஒரே மாதிரி தான், கேட்கவே முடியாது, பேசவே முடியாது. और उनके मन में एक बड़ा सा घबराहट है ஆனா அதுங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பயம். कि कल को हमें अगर बच्चा हुआ, अगर वो भी ऐसे ही जन्म ले लिया तो அவங்க நினைச்சாங்க நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம பிள்ளைக்கும் இதே நிலையில் இருந்தா तो कितना संकट हो जाएगा उसको इस दुनिया में जीने के लिए। அந்த குழந்தை இந்த உலகத்துல வாழ்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. क्योंकि उन्होंने वो तकलीफ के भीतर से गुजर कर आए हैं, ஏனென்றால் அப்படிப்பட்ட கஷ்டத்தின் வழியில தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. तो उनको दिल नहीं है कि उनको बच्चा होना है करके। அவங்களுக்கு விருப்பம் இல்லை நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. फिर जब डॉक्टर से बात हो गया டாக்டரோட பேசினாங்க. तो डॉक्टर ने कहा नहीं ऐसा नहीं होता है, वो आम तरीके से बच्चा जन्म हो सकता है, उसको सुनाई देगा, ऐसा ऐसा டாக்டர் उनको சொன்னார் तसल्ली दिया। உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் காதெல்லாம் கேட்கும், பேசுவாங்க, அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம்ட்டு. तो डॉक्टर के ऊपर विश्वास करके जब उनको एक बच्चा जन्म हो जाता है, ஆனா அவங்க டாக்டருக்கு மேல நம்பிக்கை வச்சாங்க. அதே போல ஒரு குழந்தை பிறந்தது. अब वो बच्चे जन्म होने के बाद डॉक्टर ने कह दिया ये बच्चा एक सब ओके है करके, அந்த டாக்டர் சொன்னா அந்த குழந்தை எல்லாத்துலயுமே उसका சரியாக कान இருக்கு, बराबर सुन रहा है, அந்த காது நல்லா கேட்கிறது, बातें तो वो बाद में करेगा, जैसे जैसा बड़ा होएगा तभी करेगा। பேசுறது நல்லா பேசும், கண்டிப்பா அது வளரும் போது. हाँ, ऐसा करके उन्होंने कहा, तो उन्होंने डॉक्टर की बात को तसल्ली कर कर वो बच्चे को घर पे लेके आ जाते அந்த हैं। குழந்தைக்கு அந்த குழந்தை மேல அந்த டாக்டர் சொன்னதை வச்சு அவங்க நல்லா ஒரு புரிஞ்சு சந்தோஷமா அந்த குழந்தையை வீட்டு கொண்டு तो வந்தாங்க. घर पे आते समय वो व्यक्ति क्या करता है, एक खिलौना ले लेता है जो आवाज करता है। அது அந்த அவங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு விளையாட்டு ஜாமான், ஒரு ஜாமான் சவுண்ட் வர மாதிரி ஒன்று வாங்குதாங்க. क्योंकि उन्होंने आज तक कोई आवाज को सुना नहीं है, இதுவரைக்கும் அந்த ஒரு சத்தத்தை அவங்க கேட்கல. तो उन्होंने सोचा हमारी बच्चा जो आवाज सुन रहा है उसको मैं देख के आनंद उठाना चाहता हूँ। என்னுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு சிரிக்கும் போது நான் அதை பார்த்து சந்தோஷப்பட तो வேண்டும். उसने उस बच्चे को लेके वो खिलौना लेके आया और घर में आकर उस बच्चे के दाएं बाएं में वो खिलौने को बजा रहा है। வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையோட காது பக்கத்துல அந்த ஜாமானை வைத்து சத்தம் போட வைக்கிறாரு அவரு. जब वो बजाता है वो बच्चा देखता ही नहीं है, அந்த அதை ஆட்டும் போது அந்த சவுண்ட் அந்த பிள்ளை கவனிக்கவே இல்லை. जब दाएं तरफ बजाता तो भी वो उसकी तरफ मुड़ता नहीं है।
வலது பக்கம் அதை ஆட்டினாலும் அந்த சத்தத்தை அந்த பிள்ளை கவனிக்கல. वो पति पत्नी के अंदर एक बड़ा सा घबराहट हो அந்த जाता है। கணவன் மனைவிக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுது. उनके मन जो है वो परेशान हो जाता है कि डॉक्टर ने तो सब ओके बोला पर मेरा बच्चा सुन नहीं रहा है। அவங்க நினைச்சாங்க டாக்டர் சொன்னாரு எல்லாமே சரியா தான் இருக்குன்னா, ஆனா என்னுடைய குழந்தைக்கு காது கேட்க மாதிரி தெரியல. तुरंत वो आदमी दौड़ कर जाता है और डॉक्टर को लेके आता अपने घर पे அவன் உடனே அந்த டாக்டர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு और வருகிறார். इशारे में बताता तुमने तो बोला मेरा बच्चा सब कुछ सही सुनेगा पर देखो सुन नहीं रहा है करके। அவங்க வாய் பேச முடியாட்டாலும் தன்னுடைய செய்கையினால நீங்க எல்லாம் சொன்னீங்களே ஆனா இப்ப இல்லையேன்னு சொல்லி செய்கையினால तो சொன்னாங்க. वो खिलौना को वो बजा कर दिखाता उसके सामने, देखो मैं बजा रहा हूँ वो देख नहीं रहा है करके। அவர் அந்த விளையாட்டு ஜாமான குலுக்கி காமிச்சாரு, பாருங்க என் புள்ள பார்க்க வேண்டியன்ட்டு. तो डॉक्टर मुस्कुराने लगता है, டாக்டர் என்ன சொன்னார்? हंसने लगता है। டாக்டர் உடனே சிரிச்சாரு. डॉक्टर क्या करता है वो खिलौनों के उससे लेता है, அவர் அந்த விளையாட்டு ஜாமானை வாங்கி கொலுக்கினாரு. उसमें थोड़ा मिट्टी डालता है। அது கொஞ்சம் மண்ணு இருந்தது. हाँ मट्टी डालता है वो। மண்ணை உள்ள போடுதாங்க. हाँ उसमें मट्टी नहीं रहता है, पत्थर नहीं रहता है। அதுல உள்ள கல் இருக்கணும், அது இல்ல. हाँ और इनको सुनाई नहीं देता है, அதனால தான் அது பிள்ளைக்கு சவுண்ட் இல்ல. इनको सुनाई नहीं दे रहा तो उनको मालूम नहीं आवाज आ रहा है कि नहीं। இவங்களுக்கு அது சத்தம் தெரியாது. तो ஆனா वो டாக்டர் பார்த்தாரு हाँ, உள்ள ஒண்ணுமே तो இல்ல. पत्थर डालता है और हिलाता है तो बच्चा देखने लगता है। அந்த கல்லை உள்ள போட்டு குலுக்கும்போது அந்த குழந்தை உடனே திரும்பி பார்க்கிறது. तो उनके मन में एक बड़ा सा खुशी होता அதுக்கு है। பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். तो कान जो है हमें जो प्रभु ने दिया वो सबसे अहम है। நமக்கு மிகவும் முக்கியமாக காதை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக அது கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். और हम सच में देखेंगे इस दुनिया में जैसे ही हम जन्म लेने के पहले ही நாம் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முந்தியே कान हमारे अंदर काम करना शुरू कर देता है। காது நம்முடைய வயத்துல இருக்கும்போதே அது கேட்க ஆரம்பிக்கிறது. हम आंखों से कुछ देख नहीं सकते हैं அது கண்ணனால நம்ம பார்க்க முடியாது. जब माँ के कोख में रहते हैं, அது தாயினுடைய வயித்துல இருக்கும்போது. पर सबसे पहला कान कार्य करना जो काम करना शुरू कर ஆனா देता அந்த है। குழந்தைக்கு முதல் காது தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. उसीलिए जब कोई जो औरत या बहन गर्भवती हो जाती है நாம் பெண்கள் கர்ப்பவதி ஆகும்போது तो उनको कहते हैं तुम अच्छा गाना सुनो और प्रभु का वचन पढ़ो तो तुम्हारा बच्चा उसमें बढ़ेगा, ऐसा करके कहते हैं। நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை வயித்துல இருக்கும்போது நல்லா பாடணும், நல்ல வசனம் வாசிக்கணும், அது அந்த குழந்தைக்கு கேட்கும் அப்படின்னு. और बहुत लोग क्या करते हैं कि जब उनको 7वें महीने में जो माँ के घर पे बेचते हैं तो उनको पूरा बांगड़ी हाथ पूरा भरकर पहना कर बेचते हैं। 6வது 7வது மாதம் தன்னுடைய அவங்க தாய் வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன செய்தாங்கன்னா அதுக்கு தான் வளையல் எல்லாம் சவுண்ட் வர மாதிரி உள்ள வளையல அவங்களுக்கு போட்டு ताकि விட்டாங்க. उसकी आवाज सुनकर वो बच्चा वहां पर आनंद मनाने के लिए। ஏனென்றால் அந்த தாயினுடைய கை அசையும் போது வளையல் சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை சந்தோஷப்படும்னு நினைக்காங்க. वो सच्ची बात है அது உண்மைதான். क्योंकि परमेश्वर का वचन ऐसे ही कहता है। கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. जब मरियम की आवाज एलिजाबेथ का कोख में रहा वो बच्चे ने सुना था எலிசபெத்துடைய வயிற்றுல குழந்தை இருக்கும்போது மரியாள் சென்று வாழ்த்தும் போது और वचन कहता है तकरीबन 6 महीने की वो थी, ஏகதேசம் சுமார் 6 மாத குழந்தையா तो இருந்தது. उसका जो पुकार को सुनकर बच्चा जो है खुशी से वो जो है पटकने लगा, ऐसा कहता है। பைபிள் சொல்லுது மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டு அவருடைய கர்ப்பத்தில் வயிற்றில் இருந்த குழந்தை களிப்பாக तो துள்ளினது. एलिजाबेथ पवित्र आत्मा में भर गया, ऐसा वचन அதுக்கு कहता है। பிறகுதான் பரிசுத்த ஆவியினால எலிசபெத்தும் கூட நிரப்பப்பட்டாங்க. तो हमारा कान जो है जब हम माँ के कोख में रहते तब से हम सुनना शुरू कर देते हैं நம்முடைய காது நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நமக்கு அது திறந்திருக்கிறது. और हमारा कान इस दुनिया में बहुत सारी बातों को सुनता है, நிறைய காரியங்களை இந்த உலகத்துல நாம் கேட்கிறோம். अच्छाई बुराई நல்லதோ கெட்டதோ எல்லாம் आश्चर्यजनक बातों को सुनते हैं ஆச்சரியமான சில காரியங்களை கூட நாம் கேட்கிறோம். और दुखी बातों को भी हम सुने हुए हैं। துக்கமான ஒரு சில காரியங்களை நாம் காதுனால கேட்கிறோம். पर ये कान कब धन्य हुआ है? ஆனா எப்பொழுது இந்த காது ஆசீர்வதிக்கப்படுகிறது? जब परमेश्वर का वचन ये सुनता है तो। எப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறது அப்பதான். जब हम परमेश्वर के वचन को सुने நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ये कान जो है धन्य हो जाता है। உண்மையிலேயே அந்த காது ஆசீர்வதிக்கப்படுகிறது. तब उस कान को मालूम पड़ता है कि ये अभी मेरा जो कान सही काम कर रहा है। இப்பொழுதுதான் அந்த மனிதன் நினைக்க முடியும், இந்த காது நினைக்க முடியும், ஓ இப்பொழுது நான் சரியான வார்த்தையை और கேட்கிறேன். वो वचन हमारे कान से जब जाता है तो हमारा जीवन धन्य हो जाता है। எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய காது வழியா போகிறதோ நம்முடைய சரீரம் और ஆசீர்வதிக்கப்படுகிறது. वचन सुनने के बाद क्या होता है? வார்த்தை கேட்ட பிறகு என்ன நடக்கிறது? विश्वास हमारे अंदर कार्य करना शुरू कर देता அந்த है। வார்த்தையை நம்ம கேட்கும் போதுதான் விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. हालेलुया। அல்லேலூயா. तो विश्वास हमारे अंदर आने का अहम कारण हमारा प्रभु ने दिया वो कान है। விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய காது தான். हालेलुया। அல்லேலூயா. देखिए एक व्यक्ति जब तक सुनता है எது வரைக்கும் ஒரு மனிதன்
வார்த்தையை கேட்கிறானோ तब तक वो ज्ञान में बढ़ते रहता है। அப்போ அது வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஞானத்துல வளர்கிறது. जब वो सुनना कम कर कर बोलना ज्यादा चाहता है ஒருவேளை அந்த பிள்ளை கேட்கறது கம்மியும் பேசுவது அதிகமா இருந்தா तो वो ज्ञान में बढ़ नहीं सकता है। அப்படிப்பட்ட குழந்தைகள் ஞானத்துல வளர முடியாது. पढ़ेंगे एक वचन याकूब का किताब யாக்கோபு எழுதின நிருபம் पहला अध्याय முதல் அதிகாரம் 19वां वचन 19வது வசனம். हे मेरे प्रिय भाइयों, यह बात तुम जान लो, हर एक मनुष्य सुनने के लिए तत्पर और बोलने में धीर और क्रोध में धीमा हो। ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். हालेलुया। ஹல்லேலூயா. हम सुनने में तत्पर होना चाहिए। பைபிள் சொல்லுகிறது நீங்கள் காதுனால கேட்கிறதுக்கு தீவிரம் காட்ட प्रभु வேண்டும். के वचन जितना जितना हम सुनेंगे उतना हम प्रभु के ज्ञान में बढ़ते கர்த்தருடைய हैं। வசனத்தை நாம் எவ்வளவாக கேட்கிறோமோ அவ்வளவாய் நாம் क्योंकि ஆசீர்வதிக்கப்படுவோம். जब तक हम सुनते रहेंगे எதுவரைக்கும் நம்முடைய காதுகள்ல வார்த்தைகளை கேட்கிறோமோ हमें नया नया ज्ञान मिलता रहता है। புதிய ஞானத்தையும் கூட கர்த்தர் தருகிறார். अगर हमने सुनना बंद कर दिया तो நாம் கேட்கிறதை நிறுத்திவிட்டால் हम ज्ञान में बढ़ नहीं सकते। நான் ஞானத்துல வளர முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. जब हम परमेश्वर के वचन को सुनते हैं நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது एक विश्वास हमारे अंदर जागृति होता है கர்த்தருடைய மேல் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் பெறுகிறது. और वो विश्वास जो है बड़े बड़े आश्चर्य कामों को हमारे जीवन में அந்த करता है। விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது. अभी एक परेशानी हमारे शरीर में है ஒருவேளை நம்முடைய சரீரத்துல ஒரு கஷ்டம் வந்தா और डॉक्टर कहता है इसे ऑपरेशन करना है, டாக்டர் சொல்வாரு இதை ஆபரேஷன் பண்ண வேணும், इसको इतना सारा खर्चा लगेगा இதுக்கு இவ்வளவு செலவாகும், और इसमें इतना सारा दर्द आपको होएगा, இவ்வளவு சில வேதனையும் கூட நீங்க சகிக்க 3-4 வேண்டியிருக்கும். महीना आप सही से चल नहीं पाएंगे, 3-4 மாசம் நீங்க சரியா நடக்க முடியாது. बहुत सारी बातों को वो बताएगा। அப்படிப்பட்ட சில காரியங்களை அவர் சொல்வார். परंतु एक तरफ जब हम विश्वास के तौर से उस पे जाएंगे तो ஆனால் விசுவாசத்தோட நாம் போகும்போது वो क्षण भर में उससे हमें छुटकारा दे देगा। ஒரு நொடியில நாம் அதை சுகத்தை அனுபவிக்க उसमें முடியும். ना कोई खर्चा लगेगा, ना कोई जो दर्द या तकलीफ होगा। நமக்கு கஷ்டமும் வராது, கண்ணீரும் வராது, வார்த்தையை ये கேட்டா. 12 साल पीड़ित औरत की कहानी भी इस तरीके से ही है। நமக்கு தெரியும் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ उसने जब परमेश्वर के बारे में सुना, எப்பொழுது அவள் தேவனை ஆண்டவராக இயேசுவை குறித்து उसके கேள்விப்பட்டாளோ पहले वचन कहता उसने पूरा अपना धन संपत्ति सब खर्च कर दिया वो अपने शरीर को ठीक करने के இயேசுவை लिए। குறித்து கேள்விப்படும் முந்தி அவ இருக்குண்டான எல்லாவற்றையுமே அவள் செலவழித்து अब விட்டாள். उसके पास खर्चा करने के लिए कुछ भी नहीं है, இன்னும் அவள் செலவு பண்ணி பார்ப்பதுக்கு அவட்ட ஒண்ணுமே और இல்ல. जितना वो डॉक्टर के पास गया उतना उसका बीमारी बढ़ता ही गया। எவ்வளவு டாக்டர்கிட்ட போனாலோ அவ்வளவு செலவாச்சு, ஆனா அவருடைய வியாதி குறையவே. जब प्रभु के बारे में उसने अपने कानों से सुना, ஆனா எப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாளோ उसने वो अपने मन में एक विश्वास को जागृत कर दिया உடனே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை அவள் कि அறிக்கையிடுகிறாள். मैं अपवित्र हूँ, நான் ஒரு பரிசுத்தம் இல்லாதவ தான், मैं किसी को छू नहीं सकती है, நான் யாரையுமே தொடக்கூடாது, मैं अगर प्रभु यीशु को छुएगा तो भी उसको मैं अपवित्र ठहरा दूंगी, ஒருவேளை நான் ஆண்டவரை தொட்டா கூட அவருடைய பரிசுத்தத்தை இழந்து விடுவார். तो मैं काम करूंगी केवल उसके वस्त्र को छूकर उस चंगाई को நான் पालूंगी। ஒன்று செய்வேன், அவருடைய அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகத்தை इससे क्या பெற்றுக்கொள்வேன். होगा, प्रभु भी जो है अपवित्र नहीं होगा அதனால அவருடைய சரீரத்தை தொடாதனால அவரும் கூட என்னால பாதிக்க மாட்டார், और मैं भी चंगाई पालूंगा। நானும் சுகத்தை तो பெற்றுக்கொள்வேன். ये विश्वास जब उसने प्रभु यीशु के बारे में सुना तब இந்த விசுவாசம் அவ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டதுனால தான். हालेलुया। ஹல்லேலூயா. इस दुनिया में देखिए हम जब स्कूल में पढ़ते हैं நான் உலகத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது हमें सिखाया जाता है कि जो जीव वाले जंतु है वो सुन सकते हैं, நமக்கு தெரியும் ஜீவன் உள்ளதெல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு. जो निर्जीव है वो सुन नहीं सकते हैं। ஜீவன் அல்லாதது கேட்க முடியாது. हालेलुया। ஹல்லேலூயா. पर प्रभु का वचन क्या कहता है, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? दुनिया का हर एक सृष्टि प्रभु को सुनता है। ஆனா வசனம் சொல்லுகிறது உலகத்துல கர்த்தர் படைத்த எல்லாமே கேட்கிறது. प्रभु ने बोला और वहां पर वो उत्पन्न हो गया। கர்த்தர் சொன்னார், அது உருவாக்கப்பட்டது. प्रभु क्योंकि परमेश्वर का वचन जैसे कहा तो वहां पे वो लोग वो सृष्टि उसे सुनता है। கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையே படைக்கப்பட்ட எல்லாமே கேட்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. जब परमेश्वर ने तूफान को देखकर कहा तो थम जा, तो वो तुरंत थम गया। அந்த புயலை பார்த்து கர்த்தர் பேசினார், அடங்கியிரு என்றார், உடனே அது அடங்கி விட்டது. इसका मतलब वो सुन रहा है। இதுக்கு என்னன்னா அப்ப அந்த புயல் கூட கர்த்தருடைய तो சத்தத்தை கேட்கிறது. हर एक जो प्रभु ने कहा अगर ये लोग शांत रहेंगे तो ये पत्थर गूंज उठेंगे கர்த்தர் சொன்னார், நீங்கள் அமைதியா இருந்தா இந்த கல்லு கூட
பாடும் என்று சொன்னார். तो पत्थर बोल सकते हैं. அப்படியே கல்லும் கூட பேச முடிகிறது. तो परमेश्वर ने हर एक सृष्टि जो निर्जीव है उसको भी सुनने का ताकत प्रभु ने दिया है. ஆண்டவர் ஜீவன் இல்லாமல் உருவாக்கப்பட்டது கூட கேட்கக்கூடிய திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். हालेलुया. ஹalleluya. जब हम प्रार्थना करते हैं, எப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன், हम बीमारी को देखकर प्रार्थना करते हैं. ஒருவேளை நான் வியாதி உள்ளவங்களுக்காக நான் ஜெபம் हम பண்ணுவேன். कहते हैं मैं बीमारी तुझे इस शरीर पे अधिकार नहीं करके हम उसको देखकर बात करते हैं, उसका मतलब वो सुन सकता है. ஒருவேளை நான் வியாதியை பார்த்து வியாதியை நீ வெளியே போன்னு சொன்னா கூட அந்த வியாதி கூட என் சத்தத்தை கேட்க முடியும். हालेलुया. ஹalleluya. तो हर एक सृष्टि इस दुनिया में सुनता है. படைக்கப்பட்ட எல்லாமே நம்முடைய சத்தத்தை கேட்க முடியும். हालेलुया. ஹalleluya. पर परमेश्वर हमें जो कान दिया है उसका सुनने का एक अहम मकसद है. ஆனால் கர்த்தர் நமக்கு காதை கொடுத்த ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. एक तो हम परमेश्वर के वचन को सुने तो हमारा जीवन धन्य हो जाता கர்த்தருடைய है. வார்த்தையை நாம் கேட்டால் உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். और कोई बातें हैं जो हमें हमेशा सुनने के लिए तैयार रहना है. ஆனா இன்னொரு காரியம் நான் கேட்பதற்கு எப்பொழுதுமே தயாரா இருக்க வேண்டும். हालेलुया. ஹalleluya. वो क्या है उसके बारे में हम देखेंगे. அதை குறித்து தான் நான் இப்பொழுது தியானிக்க போகிறேன். और वचन में कहा है, வார்த்தை சொல்லுகிறது, ऐसा के किताब 65 अध्याय में कहता है परमेश्वर ஏசாயா 65வது हाँ जी அதிகாரத்துல கர்த்தர் சொல்கிறார் कि इंसान सोचने से पहले ही 24 उसमें 24 वचन पढ़ेंगे. அல்ல 25வது 4. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். उनके पुकारने से पहले ही मैं उनको उत्तर दूंगा और उनके मांगते ही मैं उनकी सुन लूंगा. हालेलुया. ஹalleluya. देखिए परमेश्वर का वचन कहता है हम पुकारने के पहले ही वो सुन लेता है கர்த்தர் சொல்கிறார் நீங்க பேசுவது முந்தி நீ கூப்பிடுறதுக்கு முந்தையே நான் கேட்பேன் அப்படிங்கிறார். और हम मांगने से पहले वो दे देता நீ है. கேட்கும் முன்னாலே நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். तो जो सृष्टि करने वाला हमारा खुदा प्रभु यीशु है, நம்மளை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தர் वो अपने कान को हमेशा हमारे ऊपर लगाए रहता है அவருடைய செவி நம்ம மேல எப்பொழுதுமே பார்த்து कि கொண்டிருக்கிறார். ये मुझे पुकारे मैं उसकी बात सुन लूं. அவர் பேசும்போது நான் கேட்பேன், हाँ उसका आवाज को मैं सुनूं. அவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன். पहला पत्रस 3 अध्याय 12 वचन कहता है, 1 பேதுரு 3 अध्याय 12 वचन में அதிகாரத்துல 10வது வசனம் 12 மூணாவது அதிகாரம் 12 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. क्योंकि प्रभु की आंखें धर्मियों पर लगी रहती हैं और उसके कान उसके विनती की ओर लगे रहते हैं, परंतु प्रभु बुराई करने वालों के विमुख रहता है. हालेलुया. ஹalleluya. देखिए प्रभु के कान उनके विनती करने वालों के ऊपर हमेशा लगी रहती है. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் அதாவது அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய மேல அவர் கவனம் வைக்கிறார். और उसका कान जो है हमारी प्रार्थना सुनने के लिए हमेशा तैयार रहती है. நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. हालेलुया. ஹalleluya. तो हमारा भी जो कान है हमेशा प्रभु की आवाज सुनने के लिए तैयार होना है. நம்முடைய காதும் கூட அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும். ये कान प्रभु की आवाज को नहीं सुना तो ये व्यर्थ है. இந்த காது உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னா அது வீணானது. हालेलुया. ஹalleluya. मरियम और मार्था के बारे में प्रभु का वचन कहता है, மரியாள் மார்த்தாவை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. प्रभु खुद गवाही देता है कि मरियम ने अपने से न निकलने वाला एक अच्छे से बाग को उसने ढूंढ ஆண்டவராகிய लिया है. இயேசுவானவரே மரியாளை பற்றி சொல்கிறார், அவளை விட்டு எடுக்கப்பட முடியாத ஒரு நல்ல காரியத்தை அவள் उसने பெற்றுக்கொண்டாள். ऐसा बड़ा क्या काम किया? அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை மரியாள் என்னத்தை वो பெற்றுக்கொண்டாள்? क्या किया? केवल प्रभु के वचन को बैठकर उसके पैरों के नीचे बैठकर सुनी. மரியாளோ கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவள் கேட்டாள். हालेलुया. ஹalleluya. तो आज हमें जो प्रभु के वचन को सुनना है, நாம் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். हमारे कान को, इस दुनिया में बहुत सारी परेशानियां हमारे कान से गुजरती है. ஒருவேளை நிறைய பிரச்சனை உள்ள சத்தம் நம்முடைய காதுக்கு வரலாம். बहुत सारे दूसरों के बारे में सुनने के लिए हम तत्पर होते हैं. ஒருவேளை மற்றவங்களை பற்றி கேட்கிறது கூட நம்ம பார்க்கலாம். हाँ, हम उसको सुनने के लिए हमेशा आगे रहते हैं. மற்றவங்களை பற்றி எதையாவது கேட்பதுக்கு கூட நான் தீவிரமா இருக்கோம். पर हम वचन कहते हैं, हम प्रभु के वचन को सुनने के लिए तत्पर होना चाहिए. சொல்கிறார் என்னுடைய வார்த்தையை கேட்பதுக்கு நீங்க தீவிரமா இருக்கணும்.
हमारे कान को हम प्रभु के वचन के लिए सुनने के लिए ही इस्तेमाल करना चाहिए। நம்முடைய காதை அதிகமா கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும்। हालेलुया, ஹல்லேலூயா। हालेलुया। एक गीत है तमिल में, वो गीत बहुत प्यारा सा गीत है, मैं वो गाना चाहता हूँ। நல்ல ஒரு பாடல் தமிழ்ல இருக்கிறது। பூவுலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குதே, பூவுலக சத்தமும் என் மாம்ச சத்தம் இணைந்து ஒலிக்குதே, ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் இதயம் திறந்திடுமே, மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வரும் இயேசு சுவாமி, இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வரும் இயேசு சுவாமி, பலவீனம் யாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா, பலவீனம் யாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா। हालेलुया, हालेलुया, ஹல்லேலூயா। सामुएल ने प्रभु की आवाज को सुनी। சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான்। सामुएल छोटा सा बच्चा है, அவன் சிறிய ஒரு குழந்தையை போல இருக்கிறான்। अगर परमेश्वर उसको सीधा आकर दर्शन देता तो वो घबरा जाता था। கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு முதலாவது பயப்படுகிறான்। सीधा अगर प्रभु आके बोला सामुएल मैं खुदा कह रहा हूँ ऐसा कहता तो वो डर जाता था। ஒருவேளை கர்த்தர் சாமுவேல் பக்கத்துல நின்னு நான் கர்த்தர் பேசுகிறேன் என்று சொன்னா ரொம்ப பயந்திருப்பான்। क्योंकि उसने कभी प्रभु की आवाज सुनी नहीं है, ஏனென்றால் அவன் ஒரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை उसने கேட்கவில்லை। केवल एली की आवाज सुनी है और उसके बातों को ही वो मानता था। அதிகமாக ஏலியனுடைய சத்தத்தை தான் அவர் கேட்டாரு, அவர் கீழ்ப்படுகிறார்। उसीलिए परमेश्वर एली की आवाज में ही उसे पुकारता है। ஆகவேதான் கர்த்தர் ஏலியை போலவே அவனோடு तो பேசினார்। उसीलिए जब भी आवाज सुनता है दौड़कर एली के पास जाता है, ஏனென்றால் அந்த சத்தம் ஏலியனுடைய சத்தத்தை போல இருந்ததுனால தான் நேரே ஏலி அவர்கிட்ட போறாரு। और एली ये बात को समझ गया कि प्रभु इससे बातें करना चाहता ஏலி है। புரிந்து கொண்டார் கர்த்தர் இவனோடு பேசுகிறார்। तो वो फिर एली उसको प्रभु से बातें करने का वो मार्ग उसको तैयार कर कर देता உடனே है। கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவனை சரியாக நடத்துகிறார்। हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா। देखिए प्रभु का आवाज जो है वो उसे हम सुनने के लिए छोड़ना नहीं है। கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் ஒரு நாளும் தடைபடக்கூடாது। प्रभु का आवाज क्या है? परमेश्वर का वचन है। கர்த்தருடைய சத்தம் என்னது? அவருடைய வசனம் और தான்। वो वचन क्या करता है? हमारे जीवन को बदलता है। கர்த்தருடைய சத்தம் வார்த்தை நம்முடைய जीवனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்। बर्तलियम के बारे में अगर हम देखेंगे तो பர்தலியமை குறித்து நாம் वो பார்க்கும்போது अंधा बच्चा है, அவன் கண்ணு தெரியாதவன், बहुत सालों से अंधेपन में जी रहा ரொம்ப है, நாள் அவன் கண்ணு தெரியாம வாழ்ந்து उसको கொண்டிருக்கிறான்। उसमें से बाहर आना है पर कोई मार्ग दिखाई नहीं दे रहा அதுல है। இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு ஒரு வழி அவனுக்கு தெரியல। उसने सुना है कि यीशु करके एक है जो भविष्यवक्ता है, अगर वो चाहेगा वो चंगाई देता है। பர்தலியமை யோசிக்கிறார், இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் வந்தா கண்டிப்பா என்னுடைய கண்ணை திறப்பார்। जब उसके ओर से प्रभु गुजर जाता है ஒரு நாள் அவன் பக்கத்திலூடி கர்த்தர் போய் கடந்து விட்டார், और बहुत सारे लोग उसके पीछे जा रहे हैं। நிறைய பேர் அவருக்கு பின்னால போறாங்க। बर्तलियम ने उस आवाज को सुना, इतनी गर्दी क्यों जा रही है करके पुकार कर पूछता है क्यों इतना गर्दी जा रहा है। பர்தலியமையோ நடக்கிற சத்தத்தை பார்த்து என்ன ஒரு கூட்டமா போகுது என்னன்னு तो விசாரிக்கிறார்। उन्होंने कहा यीशु जा रहा है करके। அப்பதான் யாரோ சொன்னாங்க இயேசு போகிறார்। तो उसने समझ गया ये मौके को मुझे छोड़ना नहीं है, அவன் உடனே யோசித்தான், ஆண்டவரே இந்த நேரத்தை நான் விடக்கூடாது, यीशु मेरे सामने से जा रहा है, इसको मैं छोड़ना नहीं है। இயேசு என் பக்கமாக போகிறார், நான் விடக்கூடாது। हाँ, क्योंकि इसे मैं छोड़ दिया तो मैं हमेशा यहाँ पर ही पड़ा रहूंगा। ஒருவேளை நான் இன்றைக்கு அந்த இயேசுவை விட்டு விட்டால் நான் இப்போ எப்பொழுதுமே இதே நிலையில தான் तो இருப்பேன்। उसीलिए उसने तुरंत वहां से उठकर उसे पुकारने लगा। உடனே எழும்பி அவன் சத்தம் போடுகிறான்। और पुकारने लगा அவன் तो சத்தம் போட उसकी ஆரம்பிச்சான்। आवाज सुनकर प्रभु को रुकना ही पड़ा। அவனுடைய சத்தம் ஆண்டவரை நிறுத்தியது। तो वहां पर हम देखते हैं उसने वो जो गर्दी की आवाज सुनकर जो प्रभु जा रहा करके मालूम पड़ा तो उसने उसे छोड़ा नहीं। அவன் அந்த நடக்கிற ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. तो ये जो कान अगर वो नहीं सुनता तो वो चंगाई नहीं पा ஒருவேளை सकता। அன்னைக்கு பரிதிமேனுடைய காது மட்டும் கேளாம இருந்தா அவனுக்கு பார்வை கூட கிடைக்காது. देखिए यहाँ पर हम प्रभु के नाम से इकट्ठा हुए हैं। இன்னைக்கு இயேசுவனுடைய நாமத்தினால நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். हम यहाँ पर आए, प्रभु की मर्जी है। நாம் வந்திருக்கிறது தேவனுடைய சித்தம். हम वहाँ पर जाना वो भी प्रभु की ही मर्जी நாம் है। எல்லாரும் அவருடைய சமூகத்துக்கு போகணும், அதுவும் தேவனுடைய पर சித்தம். उस आवाज को हमें सुनना है। ஆனால் அவருடைய சத்தத்தை நான் கேட்க इस வேண்டும். दुनिया में हमारा आखिरी सुनने वाला शब्द क्या होना है? நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக நான் கேட்கிற சத்தம் எதுவா இருக்கணும்? पढ़ेंगे पहला कुरिन्थियों का किताब 1 में கொரிந்தியரின் புத்தகம் 15 अध्याय में 15வது அதிகாரம் 51 और 52 वचन 51 52। இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். देखो, मैं तुमसे भेद की बात कहता हूँ। हम सब नहीं सोएंगे, परंतु सब बदल जाएंगे, और ये क्षण भर में पलक मारते ही अंतिम तुरई फूकते ही होगा, क्योंकि तुरई फूकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठाए जाएंगे और हम बदल जाएंगे। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए क्या हमें सुनना है, எதை நான் கேட்க வேண்டும்? क्या हम सुनने के इंतजार में रहना है எதை நான் கேட்பதற்கு தயாராக कि அந்த நிறைவுல இருக்கணும். परमेश्वर का वो आखिरी तुरही ही फूका जाएगा, கர்த்தருடைய கடைசி எக்கால சத்தத்தை, वो उसको सुनने जैसा हमारे कान को हम काबिल बनाना है। அந்த சத்தத்தை நான் கேட்கக்கூடியவனாக நான் தயாராக अगर उसको हम छोड़ दिए तो ஒருவேளை அந்த சத்தம் எனக்கு கேட்காம तो போய்விட்டால் हम ये प्रभु के लिए इतना भागदौड़ यहाँ पर आकर सब व्यर्थ हो जाएगा। அந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்கலன்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்தது போனது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். क्योंकि परमेश्वर ने हमें उसका मार्ग तैयार कर कर दे दिया है। கர்த்தர் அவருடைய வழியை நமக்கு காண்பித்து விட்டார். एक अच्छा उदाहरण बहुत सारे दास लोग देते, वही ये उदाहरण है நிறைய பேரு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. कि हमने ट्रेन में सफर करने के लिए टिकट लेकर खड़े हैं, ஒருவேளை நான் டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல பிரயாணத்துக்காக நிக்கலாம். अब 1 घंटे में ट्रेन आने वाली है। ஒரு மணி நேரத்துல ட்ரெயின் வரும். जैसे ही हम कोशिश करते हैं वहां पर और शीघ्र जाने के लिए, நாம என்ன செய்யறோம்னா அந்த பிரயாணத்துக்காக வேண்டி சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகணும். जल्दी से स्टेशन पहुंचने का देरी करते हैं, சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நான் क्योंकि பிரயாசப்படுறேன். हमारा मकसद है हम उस गाड़ी को छोड़ना नहीं है, நம்முடைய ஏம் என்னன்னா கண்டிப்பா அந்த ட்ரெயினை நம்ம விட்டுற கூடாது. क्योंकि हमने टिकट निकाल के रखा है। நாம் அதுக்காக டிக்கெட் எடுத்து हमने வைத்திருக்கிறோம். वहां पर जाने के लिए बड़ी बड़ी सपना देख कर रखी है, நாம் அதை பற்றி நிறைய நம்ம நினைச்சு நிறைய காரியங்களை யோசித்து வச்சிருக்கிறோம். बहुत सारा आनंद वहां पर जाने से हमें मिलेगा, ये हमारे मन में जो है बताता है। நம்ம நினைக்கிறோம் அந்த ட்ரெயின்ல போன பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு இல்ல, நம்ம கற்பனை பண்ணி तो வைத்திருக்கிறோம். हम 2 घंटे पहले ही वहां पर पहुंच जाते ஆகவே हैं, 2 மணி நேரத்துக்கு முந்தி கூட நாம் அந்த हमें मालूम है उसके पहले वो आएगी नहीं करके। நமக்கு தெரியும் அந்த நேரத்துக்கு முந்தி அந்த வண்டி வராது. वहां जाने के बाद நாம் அங்க போன பிறகு हमारा कान हमेशा वो अनाउंसमेंट करता उसके ऊपर ही लगा रहता அங்க है। போன பிறகு அவங்க என்ன அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்களோ அதுக்கு சத்தத்தை கேட்க தான் हमारी गाड़ी का अनाउंसमेंट क्या क्या बता रहा है कि कहाँ पहुंचा है, उसके ऊपर ही हमारा कान लगा रहता है। அந்த வண்டியை பற்றி அவங்க என்ன அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பதற்கு தீவிரமாக இருப்பேன். हमारे रिश्तेदार हमें छोड़ने आते हैं, ஒருவேளை நம்மள யாராவது விட வருவாங்க, वो हमसे बातें करेंगे, நம்மளோட பேசுவாங்க, बहुत कुछ बातें करते நிறைய हैं, பேசுவாங்க. पर हमारा कान ज्यादा से ज्यादा वो अनाउंसमेंट में ही लगा ஆனா रहता है। நம்முடைய சத்தம் அவங்க சத்தத்தை கேட்டாலும் அதிகமாக அவங்க என்ன சொல்லுதாங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்கன்னு जैसे அதுக்கு மேல கவனமா जैसा இருக்கும். जैसा जैसा समय निकट होता है, எப்படியெல்லாம் அந்த சமயம் போகிறதோ वैसा वैसा हमारा कान और तेजी से वहां पर बढ़ता है, அந்த நேரம் ஆக ஆக நம்முடைய செவி அதுக்கு மேலதான் கவனம் வரும். क्योंकि हम उसको जो है छोड़ना नहीं चाहते हैं। ஏனென்றால் அந்த சத்தத்தை நம்ம விடக்கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. वैसे ही हम प्रभु के आखिरी समय में आ गए हैं। இன்னைக்கு கர்த்தருடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். हमारा कान हमेशा उस तुरही जो आवाज है उसको सुनने के लिए तैयार रहना கர்த்தருடைய है। கடைசி எக்கால சத்தத்தை கேட்பதற்கு நான் தீவிரமா இருக்க வேண்டும். दुनिया में बहुत सारी बातें चलती रहती है, உலகத்துல என்னெல்லாமோ நடந்துகிட்டு தான் இருக்கிறது. हम चिंता करके भी कुछ नहीं कर सकते, बिना चिंता के भी कुछ लाभ नहीं நாம
कर அதை सकते பற்றி हैं। கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல. पर हमने प्रभु ने हमें जो मार्ग में खड़ा कर दिया है, ஆனால் கர்த்தரோ அவருடைய வழியிலே நம்மளை நிறுத்தி तो இருக்கிறார். उसको हम छोड़ना नहीं। அந்த வழியை நாம் விடக்கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. तो वो ट्रेन आने के इंतजार में हम हमारा कान हमेशा वहां पर ही लगा रहता அந்த है। ட்ரெயினை காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து வருகிறதை தான் நான் கவனிக்கிறேன். आज हम देखेंगे बहुत सारा अपडेट हो गया है நிறைய காரியங்கள் அப்படியே போய்விட்டது. कि ट्रेन यहाँ पर पहुंचा, ये स्टेशन में पहुंच गया, ऐसा बहुत सारी बातों को हम अपने आंखों से देख सकते हैं। இன்னைக்கு நிறைய காரியம் நமக்கு முந்தியே தெரிய வருகிறது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வரப்போகுது. इतना देरी है, इतना जल्दी से आ रहा है, सब कुछ हमें मालूम हो जाता है। இவ்வளவு லேட்டா வருது இல்ல இவ்வளவு முந்தி வருது எல்லாமே இப்பொழுது நம்ம वो தெரிகிறது. वो सब मालूम होने के बावजूद भी எல்லாம் தெரிந்திருந்தாலும் हमारा कान उसकी आवाज को सुनने के लिए तैयार रहता है ஆனாலும் நம்முடைய காது அந்த செய்தியை கவனிப்பதான் कि वो क्या कह रही है, कहाँ पहुंची है करके। இப்போ அந்த ட்ரெயின்ல என்ன சொல்லுதாங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்ணுதாங்க, அதைத்தான் கவனிப்போம். हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि हमको उसे छोड़ना नहीं है। ஏனென்றால் அந்த சத்தத்தை நாம் கண்டிப்பா கவனிக்கணும், விடக்கூடாது. उससे बड़ा हमारा रूपांतर होने का समय है, அதை காட்டிலும் மகிமையானது நம்முடைய மறுரூபத்துக்குள்ள ஒரு சத்தம். क्योंकि ये प्रभु ने हमें दिया है। ஏனென்றால் கர்த்தரே அதை கொடுக்கிறார். ये दुनिया के लोगों के लिए नहीं, परंतु प्रभु ने हमें दिया है। இது உலகத்தாருக்கு அல்ல, இது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு. क्यों हम बाकी के कलीसियाओं से अलग रहते हैं எதுக்காக நாம் தேவனுடைய और कलीसियाओं से अलग रहते हैं? நிறைய சபைகளை விட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சபை வித்தியாசமா இருக்குது. क्यों? எதுக்காக? क्योंकि हमारा विश्वास एक है, நம்முடைய விசுவாசம் ஒண்ணு, हमारा प्रभु एक है, நமக்கு இருக்கிற தெய்வம் ஒண்ணு, ஒருவர். हमारा बपतिस्मा एक है, நம்முடைய ஞானஸ்தானமும் ஒண்ணுதான். और हमारा विश्वास क्या है நம்முடைய விசுவாசம் என்னது? कि प्रभु के आगमन में मैं जाऊंगा। கர்த்தருடைய வருகையிலே நான் போவேன். हालेलुया। ஹல்லேலூயா. मर कर नहीं, परंतु जिंदा में जाऊंगा। நமக்கு அப்படியே ஒரு ஆசை இருக்கு, ஆண்டவரை சாவாம மர்வமாக வேண்டும். क्योंकि प्रभु ने वो मेरे लिए, हमारे लिए, आपके लिए रखा है। கர்த்தர் நமக்காக உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. और एक वचन पढ़ेंगे, पहला तेस्सलोनिकियों के किताब ஒன்று में தெசலோனிக்கர் புத்தகம் 4 अध्याय 4வது அதிகாரம் 16 और 17 वचन। 16 17 வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். क्योंकि प्रभु आप ही स्वर्ग से उतरेगा, उस समय ललकार और प्रधान दूत का शब्द सुनाई देगा और परमेश्वर की तुरही फूकी जाएगी और जो मसीह में मरे हैं वे पहले जी उठेंगे। तब हम जो जीवित और बचे रहेंगे उनके साथ बादलों पर उठा लिए जाएंगे कि हवा में प्रभु से मिले और इसी रीति से हम सदा प्रभु के साथ रहेंगे। हालेलुया। आमीन। देखिए हालेलुया। यहाँ पर 16 वचन में क्या कहता है 16வது வசனம் சொல்லுகிறது, कि परमेश्वर स्वयं नीचे उतरेगा கர்த்தர் தாமே அவர் தாமாகவே கீழே இறங்கி और வருகிறார். बड़े आवाज के साथ, मतलब बड़े वचन में क्या? ஒரு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் हाँ, बड़ी आवाज के साथ தேவ எக்காலத்தோடும் और परमेश्वर का तुरुह के साथ। வானத்திலிருந்து. वो किस लिए आ रहा है? எதற்காக கர்த்தர் அப்படி வருகிறார்? वो हम सोचना है वो प्रभु मुझे लेने के लिए आ रहा है। நமக்கு தெரியணும், நம்மை அழைப்பதற்கு கர்த்தர் வருகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. इससे बड़ा बात हमारा कान सुन नहीं सकता है, இதை விட மகிமையான நல்ல ஆனந்தமான ஒரு சத்தம் வேற கிடையாது. और इस आवाज को हमारा कान जो है छोड़ना नहीं है। இந்த சத்தத்தை நான் கேட்க தவறவே கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि इसके लिए प्रभु ने हमें इस दुनिया में रखा है, இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல ताकि வைத்திருக்கிறார். हम परमेश्वर के साथ वो बीच आसमान में मिलना है। கர்த்தருடைய சமூகத்துல மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்க வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. इसीलिए हम जब दुनिया में जीते, हमारा कान हमेशा प्रभु के आगमन के लिए நாம் तैयार உலகத்துல रहना है। எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் நம்முடைய காது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்க क्योंकि வேண்டும். हम जानते हैं ये बहुत निकट समय है। நமக்கு தெரியுது இது கடைசி காலம் நெருங்கி இருக்கிறது. 2000 साल पहले प्रेरित पौल इसके लिए तैयार था, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பவுல் இதுக்கு ஆயத்தமாக இருந்தார். परंतु वो समय जो है फसल बोने का समय था, ஆனால் அது விதைக்கிற ஒரு காலமாக पर இருந்தது. आज प्रभु का आगमन का समय ஆனா है। இன்னைக்கோ கர்த்தருடைய வருகைக்குரிய ஒரு நாளா तो இருக்கிறது. हमारा कान को हमेशा हम तेज रखेंगे ताकि हम நம்முடைய प्रभु की इस காதை आवाज को सुन மிகவும் सकें। கூர்மையாக கவனமாக
கவனமாக வைத்தால் நல்லது. ताकि हम इस आवाज को सुनना है। அப்பொழுது நான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். प्रभु ये वचन द्वारा में आशीष करें। கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த காலை வேளையில தேவனுடைய வசனத்தை நாம் எல்லாருமே கேட்டோம். ये सुबह के समय प्रभु के वचन को हम सब ने सुना। காது உள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். जिनके कान है वो सुने, ऐसा प्रभु कहता है। எல்லாரும் காது இருக்கு, எல்லாரும் கேட்கிறார்கள். सबको कान है, सब सुन रहे हैं। ஆனால் யார் அதற்கு கீழ்ப்படிகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவங்க தான் பாக்கியவான். जो उसका पालन करते, विश्वास करते, वही धन्य है। யோபு, சங்கீதம், இப்படி நிறைய புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். अय्यूब, भजन संहिता, ऐसा बहुत सारे वचन में बातों को कहता है। கர்த்தர் நமக்கு காதை கொடுத்தது நோக்கமே அவருடைய சத்தத்தை கேட்கதான். प्रभु ने हमें जो कान दिया उसका यही मतलब है कि हम उसकी आवाज को सुन सकें। யாருடைய காதெல்லாம் கேட்கிறதோ நீங்கள் பாக்கியவான்கள். जिसके कान सुन रहे हैं वे धन्य हैं। யாரெல்லாம் அதிகமா தேவ சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். जितने लोग अधिक प्रभु की आवाज को सुने वो धन्य हैं। அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தை வாசிக்கும் போது அவங்க வாசிக்கதை அவங்க கேட்பாங்க. बहुत सारे पवित्र लोग वचन पढ़ते समय वो खुद उसको सुनते हैं, இரண்டாவது ஆசீர்வாதம். क्योंकि वो आशीष है। வசனனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. वचन मेरे जीवन में विश्वास को लेके आता அவருடைய है। சித்தத்துக்கு நேராக நான் போக முடிகிறது. उसकी मर्जी के अनुसार हमें लेके चलता है। காலை வேளையில் நம்ம எல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டோம். सुबह समय हमने प्रभु की आवाज को सुना நான் है। கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இருதயத்துல பதியணும். हमने सुना हर एक वचन हमारे हृदय में அதுக்கு बसना है। சில காரியங்களை நானே தீர்மானிக்கணும். उसके लिए कोई बातों को हम खुद निर्णय करना है। 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ये 12 साल से पीड़ित वो औरत ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு காரியத்தை தீர்மானித்து प्रभु के बारे में सुनते ही एक बातों को स्थिर करती எப்பொழுதாவது है। வருவார், நான் விடக்கூடாது, நான் தொடுவேன். कैसे भी उसे मैं देखना है, उसे मैं छोड़ना नहीं है, उसको मैं அப்படிப்பட்ட छोड़ना ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கு வேணும். है। ऐसा एक अच्छा भरोसा हमें கர்த்தர் चाहिए। சொல்கிறார், என்னுடைய வசனம் வெறுமையாக प्रभु திரும்பாது. कहता मेरा वचन कभी खाली नहीं நான் लौटेगा। என்ன நோக்கத்துல அனுப்பினேனோ அது கண்டிப்பா அதை செய்யும். मैं क्या मकसद से भेजा गया है उसको वो करके இந்த आएगा। கால வேளையில கர்த்தர் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி செய்திருக்கிறார். इस सुबह समय प्रभु उसकी आवाज को हमें सुनने के लिए किया அவருடைய है। ஆசை எல்லா ஜனங்களும் மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும். उसकी आशा हर एक लोग उद्धार पाना है। நம்ம எல்லாரும் அழியாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளணும். हम सब अविनाशी शरीर को पहन लेना है। அதுக்கு தான் நம்முடைய காதுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். उसीलिए प्रभु ने हमें कान நல்லவரே दिया। ஸ்தோத்திரம். अच्छा खुदा प्रभु இந்த கால धन्यवाद। வேளையில கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. सुबह सुने हर एक वचन के लिए धन्यवाद। இருதயம் வார்த்தையினால் நிரம்ப வேண்டும். मेरा हृदय आपके वचन से भरना है। வார்த்தையினால் நிரம்பும் பொழுது அதே மாதிரி நாங்க பேசுவோம். वचन से भरते समय वैसे ही हम बात करें। ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை எங்களுக்கு தருவீரா. प्रभु ऐसे अच्छे हृदय मुझे दीजिए प्रभु। வேத வார்த்தையின்படி प्रभु के वचन के நான் अनुसार தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க உதவி हम செய்யும். प्रभु के वचन को सुनने के लिए शीघ्र रहना। உலக சத்தத்தை அல்ல, दुनिया की आवाज नहीं, தேவ சத்தத்தை கேட்க எங்களுக்கு प्रभु உதவி की செய்யும். आवाज सुनने के लिए हमें உலகத்துல मदद எப்படி எல்லாமோ சத்தம் வருகிறது. करें। दुनिया में बहुत प्रकार की आवाजें आती தேவனே, हैं, நாங்கள் உம்மை சத்தத்தை கேட்கல ஒப்பு पर கொடுக்கிறோம். मैं प्रभु आपकी आवाज के लिए अर्पण இந்த கால करता हूं। வேளையில நான் கேட்ட ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. इस सुबह सुने हमने सुना हर एक सच्चाई का वचन के लिए உம்முடைய धन्यवाद। கடைசி சத்தத்தையும் கூட நாங்கள் கேட்க आपकी வேண்டும். आखिरी आवाज को हम सुनना है எங்களுடைய प्रभु। காதுகளை பரிசுத்தப்படுத்தும். हमारी कान को पवित्र कीजिए। பேதுரு சொல்லுகிறார், உன்னுடைய இருதயங்களையும் செவியையும் விருத்தசேதனம் பண்ணணும். पतरस कहता है मेरे हृदय को और कान को खतना करना है। அப்படிப்பட்ட பரிசுத்த நிலை எங்களுக்கு தாரும். ऐसे पवित्र स्थिति हमें दीजिए। எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். सारा आपके नाम की महिमा के लिए। இயேசுவினுடைய நாமத்தினால் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। आमीन।